தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னினியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வரைந்து வரைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலை மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. புனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றேன். புனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. புகும் தருணம் இதுவே. புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆட்டையாம்பட்டி வேலரத்தம் கம்பன் கழகம் 4ஆம் ஆண்டு மார்கழி பெருவிழா. கம்பன் கழகத்தின் சார்பாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஒரு பெருவிழாவாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 16ஆம் தேதியிலிருந்து 3/1/2018 வரை இங்கே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இருக்கக்கூடிய அருளாளர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் சிரமப்பட்டு இந்த வேலரத்தம் மக்கள் ஆட்டையாம்பட்டியில் இருக்கக்கூடிய ஆன்மநேய உள்ளங்கள் இறைவனுடைய திருவடி நிழலிலே இளைப்பாறுவதற்காகவும் அருளை பெறுவதற்காகவும் பெரும் முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அறியா புகழ் கொடுத்து மேலும் அருளை வழங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் 1ஆம் தேதியிலிருந்து
7 நாட்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மீக பெரியோர்களெல்லாம் வந்து இங்கே பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அவரவர்களும் அவரவர்களுடைய அறிவு சார்ந்த அருள் சார்ந்த விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு தந்திருப்பார்கள். இங்கு என்னை 2 மாதத்திற்கு முன்னாடி அன்புடன் அழைத்து கம்பன் விழாவிலே பேச வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். அதன் அடிப்படையிலே இங்கே வருவதற்காக நான் ஒப்புதல் அளித்தேன். என்ன தலைப்பு என்று கேட்கின்ற பொழுது இங்கே நாம் கொடுத்திருப்பது வள்ளலாரியா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உலகத்தில் உள்ள ஞானிகள் எவ்வளோ பேர் வந்திருக்கின்றார்கள். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அருளாளர்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அருளாளர்களெல்லாம் எந்த அளவிலே மனித குலத்தை மேம்படுத்துவதற்காக சொல்லி சென்றிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் கற்றறிந்திருப்பீர்கள். இப்பொழுது 18ஆம் நூற்றாண்டிலே உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் கொண்டு இறைவனால் வருவிக்க வந்தவர் தான் வள்ளலார். பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த உலகம் பல அறிஞர்களை அருளாளர்களை தாங்கிதான் இருக்கிறது. நம்ம நாடு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலுமே அருளாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த அருளாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களை இறைவனால் கிடைத்த அருள் ஆற்றலைகளை எல்லாம் மக்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதில் நம்முடைய இந்திய நாட்டிலே பார்த்தோமானால் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த 2 அருளாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஒருவர் வேதவேசர், இன்னொருவர் வால்மீகி. நீங்களெல்லாம் படித்தது. இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மக்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு நூல் தான் வேதவியாசர் எழுதிய மகாபாரதம். படித்திருப்பீர்கள். அவருக்கு பின்னாடி எனக்கு ஒரு காவியம் இயற்றப்படும் என்று நினைத்து வால்மீகி அவர்கள் வால்மீகி ராமாயணம் என்ற ஒரு காவியத்தை இந்த உலகத்துக்கு படைத்திருக்கிறார்கள். நாம் இந்தியாவிலே பார்த்தோமானால் இந்த 2 காவியங்கள் தான் முன்னோடியாக இருக்கின்றது. ஏன் வேதவேசர் எழுதிய பாரதம் இருக்கின்ற பொழுது வால்மீகனை எடுத்து ஏன் எழுத வேண்டும்? நாம் தமிழ்நாட்டிலே தோன்றிய கவிஞராக விளங்கிய கம்பன் அவர்கள் வால்மீகி எழுதிய அந்த ராமாயணத்தை இவர் ஏன் புதுப்பிக்க வேண்டும்? தமிழிலே இலக்கண இலக்கியங்கள் சொற்குற்றம் பொருள் குற்றம் இல்லாமல் மனிதகுலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காவியத்தை படைத்தவர் தான் கம்பன். வடநாட்டிலே எழுதிய அந்த நூலை தென்னாட்டிலே ஒரு உயர்ந்த காவியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கம்பன் அந்த ராமாயணத்தை எழுதியிருக்கின்றார். அதிலே பார்த்தீங்களானால் கம்பன் முதல் பாட்டு எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிறை விருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அன்னவர்க்கே சரணம் சரணம் நாங்களே குடிப்பார் இல்லையா? அதற்கு பின்னாடி பார்த்தீர்களானால் நம்ம தமிழகத்திலே தோன்றிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அருளாளர் தோன்றினார். அவர் யார் என்றால் சேக்கிழார். சேக்கிழார் 63 நாயன்மார்கள்
உலக மக்களுக்கு படைத்திருக்கிறார்கள். அதிலே அவர் என்ன முதல் பாட்டு தெரியுங்களா? உலகலாம் உணர்ந்து ஓதத்தெரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலர்ச்சிலம்படி பாட்டி வணங்குவோமே. இதையெல்லாம் நடைமுறையிலே உலகத்தில் உள்ள உயிர்களுடைய நன்மைக்காக, உலகத்தில் உள்ள மனித தேகம் எடுத்தவர்களுக்காக, அவர்களெல்லாம் இறைவனை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதிய காவியங்கள் தான். ஆனால் அதிலே ஒரு சிறு குறை இருக்கிறது. கற்பனை காவியங்கள் என்று அதுக்கு பெயர். மகாபாரதம் என்பதும் கதை என்று சொல்வார்கள். மகாபாரத கதையிலே புக்கள் போட்டிருப்பாங்க. ராமாயணம் எடுத்தாலும் ராமாயண கதை என்று போட்டிருப்பார்கள். நாயன்மார்களுடைய வரலாறுகளை எழுதும்போது சேக்கிழார் கதை எழுத மாட்டாங்க, சேக்கிழார் புராணம் எழுதுவாங்க. எல்லாம் படித்த அறிஞர்கள் தான். அதற்கு பின்னாடி இது பல்லாண்டு காலமாக இந்த நாட்டிலே ஆன்மீக துறையிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வாரி வழங்கிய காவியங்கள் தான். அடுத்தது பார்த்தீர்களானால் கிமு கிபி என்று பிரிக்கிறார்கள். இயேசு பிரான் வருகிறார், நபிகள் நாயகம் வருகிறார், புத்தர் வருகிறார். உலகத்திலே பார்த்தீர்களானால் இந்து மதம், இஸ்லாம் மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், இப்படி போன்ற மதங்கள் தான் இப்பொழுது முன்னோடியாக இருக்கிறது. இந்த மதங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறதா என்று பார்த்தீர்களானால் எந்த மதமே இணைந்ததாக இதுவரையும் கிடையாது. ஆனால் எல்லோரும் ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுகிறார்கள், இறைவனை பற்றி தான் பேசுகிறார்கள். ஆனால் இறைவனை பற்றி பேசக்கூடிய மதங்கள், சமயங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதா என்று பார்த்தால் ஒற்றுமை இல்லை. ஏன் இந்த அவல நிலை இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? சிந்திக்க வேண்டும். ஏன்னா உலகை படைத்தவர் இறைவன் தானே. இறைவன் படைத்த உலகத்திற்கு அருளாளர்கள் வருவது நியாயம்தானே. அருளாளர் வந்து இந்த உலக மக்களுக்கு உண்மையான மெய்ப்பொருளை எடுத்து காட்ட வேண்டியது அவசியம்தானே. மெய்ப்பொருளை காட்டுகின்ற பொழுது ஏன் அங்கே வித்தியாசமான காட்சிகள் நமக்கு தென்படுகிறது? இறைவன் ஒருவன், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் மனித குலத்தினுடைய மாண்பு. ஆனால் இறைவனை பற்றி பேசக்கூடியவர்கள் வித்தியாசமாக, வேறுபாடுகளாக நமக்கு படைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் மதம் ஒன்று சொல்லுகிறது, கிறிஸ்துவ மதம் ஒன்று சொல்லுகிறது, பௌத்த மதம் ஒன்று சொல்லுகிறது, இந்து மதம் ஒன்று சொல்லுகிறது, ஜெயின மதம் ஒன்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் இந்த உலகம் படைத்த இறைவனுக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும். நாம் படைத்தவன் யார் என்பதை இதுவரையில் கதைகளில் படித்திருக்கிறோம், காவியங்களிலே காட்சி பொருளாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் என்பது ஒருவர் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த இறைவன் யார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவர் அல்லாஹ் என்கிறார், ஒருவர் இயேசு கிறிஸ்து என்கிறார், ஒருவர் புத்த சரணம் சச்சாம் என்றார். நம்ம இந்து மதத்தில் இரண்டு பிரிவுகள், ஒன்று சைவ சமயம், இன்னொன்று வைணவ சமயம். ஒருவர் சிவனை கும்பிடுகிறார், இன்னொருவர் பெருமாளை கும்பிடுகிறார். இங்கே என்ன வேதங்கள் ஏற்படுகிறது? கடவுளிலே வேதங்கள் ஏற்படுகிறது, கடவுளுடைய கொள்கைகளிலே வேதங்கள் ஏற்படுகிறது. அப்போ மனித குலம் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் எதை சார்ந்திருக்கிறார்களோ அந்த சார்ந்த வண்ணமாக மாறிக்கொண்டிருக்கிறார். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வேறொரு மதத்தை பின்பற்றுவதில்லை, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் வேறொரு மதத்தை பின்பற்றுவதில்லை, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் வேறொரு மதத்தை பின்பற்றுவதில்லை, புத்த மதத்தை சார்ந்தவர்கள் வேறொரு மதத்தை பின்பற்றுவதில்லை.
ஜைன மதத்தை சார்ந்தவர்களும் அதே நிலைதான். ஏன் இந்த நிலை? எல்லோரும் கடவுளைத்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் கடவுளிகளிலே வேதம்? இந்த வேதத்தை நீக்க வேண்டும் என்பது இந்த உலகத்தை படைத்தவனுடைய கட்டளை. படைத்தவனுக்குத்தான் தெரியும் அந்த கஷ்டம். ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் குழந்தைகளை பெற்று வளர்த்து அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறது என்பது நன்றாக வளர்ந்து விட்டால் மகிழ்ச்சி அடைவர் தாய் தந்தையர். கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் வருத்தமடைபவரும் தாய் தந்தையர். அதேபோல் இந்த உலகத்தை படைத்தவருக்குத்தான் தெரிகிறது அந்த கஷ்டம். உலகத்தை படைத்தவரை நேரடியாக இதுவரையில் எந்த மதங்களும் காட்டவில்லை. இந்த உலகத்தை படைத்தவர் யார் என்பதை இத்தனை மதங்களும் நேரடியாக அந்த இறைவனை யார் என்பதும் சொல்லவில்லை, யார் என்பதும் காட்டவில்லை. இதுதான் அவருக்கு ஏற்பட்ட, படைத்தவனுக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கல். பல அருளாளர்களை அனுப்புவது அவர்தான். இவர்கள் வந்தவர்கள் மனித குலத்திற்கு ஒரு யதார்த்தமான உண்மை எடுத்து நேரடியாக சொல்லி இருந்தால் இந்த வேதங்கள் உலகத்திற்கு வந்திருக்காது. அவர்தான் பார்க்கிறார், ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இங்கே ஜாதி சமய மதம் என்ற வேறுபாடுகள் இல்லாத உலக ஒற்றுமையை, ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை இந்த மனித குலம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 1823 அக்டோபர் 5 இந்த உலகத்திற்கு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பேர் அருள் பெற்ற பக்குவம் உள்ள ஆன்மாவை அனுப்பி வைக்கிறார் இறைவன். அவர்தான் வள்ளலார். வள்ளலார் வந்து என்ன சொல்லுகிறார்? நான் வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை முதலிலே பதிவு செய்கிறார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே இறைவன் என்னை வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன் என்றார். இறைவனால் வருவிக்க உற்றவன் நான். எதற்காக? இந்த உலக மக்கள் அகம் கருத்து புறம் வெளுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை அறிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள் ஒரு முறையாக எடுத்து சொல்லவில்லை. சொல்லியிருக்கிறார்கள், கதைகளாக, கற்பனைகளாக, காவியங்களாக, இலக்கியங்களாக, தத்துவங்களாக மக்களுக்கு படைத்திருக்கிறார்கள். அதில் தவறில்லை. ஆனால் வள்ளலார் அதைத்தான் இங்கே பதிவு செய்கிறார். பேருற்ற உலகில் ஒரு சமய மதம் எரியலாம், பேய்விழிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயின. இன்னும் வீண் போகாதபடி விரைந்தேன். புனித ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகனை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாவலாலே இவ்வேலை புரிக என்றிட்டன். இறைவன் சொல்லுகிறார் வள்ளலாரிடத்திலே, மகனே, இந்த உலகம் ஜாதி சமய மதங்களால் ஒற்றுமை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. கடவுள் யார் என்பது தெரியவில்லை. கடவுளுடைய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிய வைக்கவில்லை. இந்த ஆன்மாக்கள் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. வந்த வழியும் சொல்லவில்லை. இங்கே வாழுகின்ற பொழுது மனிதனுக்கு ஒரு கதைகளாக, கற்பனைகளாக, காவியங்களாக படைத்திருக்கிறார்கள். ஆதலால் மக்கள் புரியாமல் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மதம் பெரியது, உன்னுடைய மதம் பெரியது என்று மதச்சண்டைகள் தான் இந்த நாட்டிலே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரையிலே அது நின்றபாடில்லை. அதைத்தான் வள்ளலார் அழுத்தமாக இங்கே பதிவு செய்கிறார். பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவரெறி இதுவரை பரவியது, ஆதலால் செந்நெறி அறிந்தினர். இறந்து இறந்து உலகோர் செறி இருளடைந்தனர். ஆதலால்
சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அறத்தை தனிநடராஜ சற்புரம் அடியேன். இந்த உலக மக்களுக்கு ஒரு பொது நெறி கொடுக்க வேண்டும். அந்த பொது நெறியிலே ஜாதி, சமயம், மதம் என்ற வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. கடவுள் ஒருவரே என்ற உண்மையை இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அந்த கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதுதான் ஆணை. இந்த ஆணையை என் மகன் என்பதால் உன்னிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் தெளிவுபடுத்துகிறார்கள். அதனால்தான் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் ஊன்றி பார்த்தீர்களானால் நன்றாக தெரியும். வள்ளலாருடைய தாய் தந்தை யாருன்னு தெரியுமா? சின்னம்மைய ராமையா பிள்ளை என்பதுதான் அவங்க தாயார் பேர், தந்தையார் பேர். அவங்க எங்கே வாழ்ந்தாங்க? கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகில் மருதூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்கிறார்கள். ராமையாவுக்கு 5 மனைவி. 5 மனைவியும் காலமாகிறாங்க, குழந்தை கிடையாது. 6வது மனைவியாக சென்னைக்கு அடுத்த சின்னக்காவனம், பொன்னேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னக்காவனத்தில் போய் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றார் ராமையா. அந்த அம்மாவுக்கு பேர் சின்னம்மைன்னு பேர். இது 6வது மனைவியாக திருமணம் செய்து முதல் 4 குழந்தைகள் பிறக்கிறது. அதோட குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தொழில் கணக்கு பிள்ளை, கிராம கணக்குள்ள அவர் பேர் அவருடைய தொழில். அவர்கள் சிவனடியார், சிவனுடைய அடிகள், சிவனுடைய பக்தர்கள். அடிக்கடி சிதம்பரம் கோயில் போயிட்டு வர்றது பழக்கம். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சாதாரண பெண், அப்பாவி பெண். எதுவே கெட்டது நல்லது எது என்பதை அது புரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு பெண். இந்த உலகத்தில் கோடான கோடி பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு நாள் அந்த வீட்டிற்கு சிவனடியாராக ஒரு பெரியவர் வருகிறார். மருதூருக்கு சிவனடியாராக வேடம் கொண்டு அவர் வீட்டுக்கு வருகின்ற பொழுது, அம்மா பசிக்கிறது என்று கேட்கிறார். ஐயா வாருங்கள் வாருங்கள் என்று உள்ளே அழைத்து அமர வைத்து அறுசுவையோடு உணவு பரிமாறி அவருடைய வயிறை நிரப்புகிறார் சின்னம்மை. அவர் வயிறு நிறைந்த உடனே அவர் சொல்லுகிறார், என்னுடைய வயிறு நிறைந்து விட்டது. இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுடைய பசியெல்லாம் போக்கக்கூடிய ஒரு ஞான குழந்தை உனக்கு பிறக்குன்னு சொல்றார். சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன பண்ணாரு, போயிட்டு வரவே வெளியே கிளம்புறாரு. நம்ம அவசர அவசரமாக பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்க்குது, காணவில்லை. எந்த பக்கம் போனாலும் தெரியல. திருப்பி திருப்பி பார்க்குது, எங்கே போனார், எப்படி மறைஞ்சாருன்னு தெரியல. மாலை நேரத்தில் அவருடைய கணவன் வருகிறார், நடந்தவர்களை சொல்லுகிறார். சொன்னதை கேட்டு அவர், உனக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார். அவர் சொன்ன ஞான குழந்தை பிறக்கும் என்று சொன்ன நாளில் இருந்து கரெக்டாக 300 நாள் குழந்தை பிறந்துச்சு. நான் பல மீட்டிங்களை சொல்லுவேன், இது ஞான குழந்தை, இறைவனால் வாக்கால் கருதரித்த குழந்தை. வாக்கால் கருதரிப்பது என்பது சம்புபட்சம் பேர். நீங்கள் புராணங்களை படிச்சிருக்கலாம். சம்புபட்சம், விபுபட்சம், அணுபட்சம்னு இப்படி பட்சங்கள் இருக்குது. உயிர்கள் தோன்றும் விதங்கள். இறைவனுக்கு இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர் தன்னை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பக்குவமுள்ள ஆன்மாக்களை இந்த உலகத்தை மாற்ற வேண்டுமானால் வாக்கால் கருதரிக்கை செய்வது, இன்னொன்று நினைத்தால் கருதரிக்கை செய்வது. அவர் நினைத்த உடனே ஒரு பெண்ணு கர்ப்பம் ஆயிடுவார். அங்கு ஆண் பெண் உறவு அங்கு தேவையில்லை.
அது இறைவனுக்கு மட்டும்தான் அந்த பவர் உண்டு. இதுக்கு பேரு சம்பு பட்சம்னு பேரு. வள்ளலார் சம்பு பட்சத்திலே தோன்றியவர். இது ஒரு பெரிய வரலாறு, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் 300 நாள் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து 5வது மாதத்திலே எப்பயும் போல் சிதம்பரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருக்கு ராமலிங்கம் என்று பெயர் சூட்டி சிதம்பர தில்லைக்கு அழைத்து செல்லுகிறார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள். அங்கே அப்பைய தீட்சர்னு ஒருத்தர் இருக்கார். இவர்களுக்கு 2 பேருக்கு ரொம்ப பரிசுத்தமானவர், பழக்கமுடையவர். போகும்போதெல்லாம் அவர் தான் வந்து உங்களை கூப்பிட்டு அபிஷேகம் ஆராதனை செய்து வழி அனுப்புவது. அன்று ராமலிங்கத்தை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி சிதம்பர தில்லையிலே தரிசனம் காட்டப்படுகிறது. இந்த குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டு ராமையா சின்னம்மை குழந்தைகளோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். முதலிலே சிலையை நீக்கி சிலைக்கு ஆராதனை செய்கிறார்கள். நீ போய் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் நடராஜர் சிலை இருக்கும், இன்னொரு பக்கம் படுத்துக்கிட்டு இருப்பார். அவர் பேர் என்ன? பெருமாள். எல்லாத்துக்கும் அபிஷேக ஆராதனை பண்ணிடுவாங்க. கடைசியில் வந்து சிதம்பர ரகசியம்னு ஒன்று இருக்கும். அந்த சிதம்பர ரகசியத்தினுடைய திரையை நீக்குகிறார்கள். நீக்கின உடனே இந்த குழந்தையானது கலகல கலகல கல என்று சிரிக்கிறது. உருவங்களை காட்டும் போது சிரிக்கவில்லை. இங்கே நடராஜர் சிலை அலங்கரிக்கப்பட்டு அபிஷேக ஆராதனை செய்கிறார்கள், குழந்தை சிரிக்கவில்லை. இங்கே இந்த பக்கத்திலே அபிஷேக ஆராதனை செய்கிறார்கள், குழந்தை சிரிக்கவில்லை. சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடிய அந்த ரகசியத்தை, அந்த திருச்சிலை என்று சொல்லக்கூடிய ஒரு துணி போட்டு மூடியிருப்பாங்க. அதை இப்படி எடுத்த உடனே இந்த குழந்தையானது கலகல கலகல என்று சிரிக்கிறது. சிதம்பரம் தில்லை கோயிலே கணீர் என்ற ஒரு குரல் அங்கே ஒலிக்கிறது. அப்பைய தீட்சிதர் பார்க்கிறார், ஆராதனை செய்து கொண்டிருப்பவர் பார்க்கிறார். இந்த குரல் எங்கிருந்து வருகிறது? யாருடைய குரல்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இங்கே வருகிறது, அழுகிறது. ஆனால் இப்படி ஒரு குரலை நான் கேட்டதில்லையே, இது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்று திரும்பி பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகிறது, சின்னம்மையினுடைய கரங்களிலே அந்த குழந்தை இருக்கிறது. இது வரலாறு, கதைகள் அல்ல. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வரலாறு. இன்னும் சிதம்பரம் தில்லை இருக்கிறது. அப்பைய தீட்சிதருடைய குடும்பங்கள் உள்ள வாரிசாக இருக்கிறார்கள். அப்பைய தீட்சிதர் பார்க்கிறார். உடனே ராமையாகட்டை வந்து அபிஷேகத்தை எல்லாம் முடித்து விட்டு, கொஞ்சம் பொறுங்கள், எதுக்கு நிற்க சொல்றாருன்னு ஆச்சரியப்படுறாங்க. உடனே வெள்ளம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவருடைய வீட்டுக்கு வந்து ராமையாவும் சின்னம்மையா அவருடைய குழந்தைகள் எல்லாம் அழைத்து சென்று அந்த குழந்தையை ஒரு பாயிலே படுக்க வைத்து சாஷ்டாங்கமாக காலிலே விழுந்து வளர்ந்துகிறார் அப்பைய தீட்சிதர். இவர்களுக்கு புரியவில்லை, ராமையாவுக்கு புரியவில்லை, சின்னம்மைக்கு புரியவில்லை. ஏன் இப்படி இவர் அப்பைய தீட்சிதர் இப்படி குழந்தை காலில் விழுந்து வணங்குறாரே அப்படின்னு அவர் நினைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இது உன்னுடைய குழந்தை அல்ல, இது ஞான குழந்தை, இது இறைவனுடைய குழந்தை. இந்த குரல் வேறு விதமாக இருக்கிறது. இதுவரை இந்த குரலை நான் இந்த உலக வரலாற்றில் கேட்டதில்லை என்று சொல்லி, இந்த குழந்தை என்னுடைய வீட்டில் வந்து அவருடைய கால் பதிந்தால் போதும் எனக்கு இறைவன் அருள் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை வணக்கம் செய்து அவர் கொடுக்க வேண்டிய பிரசாதங்களை கொடுத்து அனுப்புகிறார். இது வரலாறு. இந்த நிகழ்ச்சி நடந்தது எப்பொழுது என்று பார்த்தால் 5 மாத குழந்தை. ராமலிங்கத்திற்கு 5 மாத குழந்தையாக இருக்கிற போது சிதம்பர தில்லையிலே நடைபெறக்கூடிய செய்தி. அதன் பிறகு குழந்தை 7-8 மாதம் ஆகிறது, தந்தை காலமாகிவிட்டார். அதற்கு பிறகு குழந்தைகள் எல்லாம் அழைத்து கொண்டு சென்னை தன்னுடைய தாயார் வீடான சின்னக்காவளத்திற்கு எல்லாரையும் அழைத்து கொண்டு சின்னம்மை சென்று விடுகிறார். அங்கிருந்து மறுபடியும் தன்னுடைய அண்ணன் சபாபதி தான் உழைத்து அந்த குடும்பத்திற்கு வேண்டிய பொருளீட்டக்கூடிய ஒரு சூழல் அந்த குடும்பத்திற்கு. அவர் சொற்பொழிவு நிகழ்த்துவார். நம்ம
வாரியார் சுவாமிகள் மாதிரி ஆங்காங்கே சொற்பொழி நிகழ்த்தி அது வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நம்ம சென்னைக்கு செல்லலாம் என்று சொல்லி சென்னைக்கு வந்து ஏழுகிணருடைய அந்த இடத்திலே அங்கே ஒரு வீடில் தங்குகிறார். 1000 மாத அவர் வளர்கிறது, 6 வருஷம் ஆகிறது. அவருடைய அண்ணா பேரு சபாபதி. சபாபதி என்பது காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி கிட்ட பயிற்சி பெற்றவர். அவர் வரைய இலக்கணம் கற்றவர். காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதினா பெரிய ஆள் அந்த காலத்தில். அவர்கிட்ட பயிற்சி பெற்றவர் அவங்க அண்ணார். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, இவனை ஸ்கூலுக்கு அனுப்பணுமேனு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் ராமலிங்கத்தை 6 வயசில் கொண்டு போய் பள்ளிக்கு சேர்க்குறார். பள்ளிக்கு சேர்த்துட்டு ஒரு பாட்டு வந்துட்டார். வந்துட்டு உடனே சபாபதி குருக்கள் வந்து அவர் பாடம் நடத்துகிறாரு. எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாரு? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம்னு வருதா? என்னன்னு வருது? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பாடல்கள் வரும். அப்படி இந்த பாடல்களை அவர் சொல்லிக் கொண்டிருப்பது வள்ளல் பெருமான் அந்த ராமலிங்கம் என்ற குழந்தை எதுவும் சொல்லலை, அப்படியே உட்காந்துருக்கு. உடனே வாத்தியார் பார்க்குறாரு, எல்லா குழந்தையும் சொல்லுது, நீ ஏன் சொல்லாமல் இருக்கிறேன்னு. பதில் சொல்லலை, மிரட்டி சொல்கிறாரு, ஐயா இந்த வார்த்தை என்னுடைய வாயில் வரல. ஏன் வரல? அந்த வார்த்தை முடிகின்ற பொழுது வேண்டாம் வேண்டாம் என்று வருகிறது. ஓதாமல் இருந்தாலும் இருக்க வேண்டாம். இந்த பாட்டு எனக்கு ஸ்டக் ஆகுது. ஒருவரையும் கொல்லாமல் சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வோரோடு இணங்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம்னு வரும் இல்லையா? இவர் கோபம் வந்துருச்சு. என்னடா அது நீ வேண்டாம்னு சொல்றதுல அதில் எல்லாம் கருத்துக்கள்லாம் நல்ல கருத்து தானே. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு நல்ல கருத்து தான். ஒருவரையும் கொல்லாமல் சொல்ல வேண்டாம், அருமையான கருத்து தானே. ஆனால் முடிகிற வார்த்தை சரியில்லைன்றார். யாரு? 6 வயசு ராமலிங்கம். உடனே ஒரு கோபம் வந்துடுது. என்னடா இப்படி பண்ணுற நீ? உனக்கு என்ன, நீ இந்த வயசுலேயே உனக்கு அவ்வளோ பெரிய, நீ பெரிய ஆளா, பெரிய விட்டுவானா? என்ன உனக்கு தெரியும்? இப்போ தான் வந்து சேர்த்து விட்டு போகிறான் உடனே நீ அதுக்குள்ளேயே இப்போ குடும்பத்தலை பண்ணுறியான்னு சொல்லும்போது அப்படின்னா உன்னால் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் வள்ளலார் அப்போ தான் முதல் பாடல் சொல்கிறார். ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். பெருமை வேறு எனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டும் 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 சொல்லிட்டே வந்து தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்ளல் வளம் தலமோங்கும் கந்தவேலன்னு முடிப்பார். சண்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக துய்யமணின்னு இந்த பாடலாம் வரும். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இவர் எந்த ஸ்கூலுக்கு போனார்? அவர் உடனே பார்த்தாரு, உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு சாஸ்தாங்கம்மா கும்பிட்டு போடான்னு நினச்சிட்டார். அன்னையிலேருந்து ராமலிங்கம் ஸ்கூலுக்கு போகல. அவர் திருவெற்றியூர், கந்தக்கோட்டம் இப்படி அங்கங்கே சுற்றி அந்தந்த ஆலயத்தினுடைய சம்மந்தப்பட்ட பாடல்கள்லாம் ஒரு 3000-4000 பாடல்களை எழுதுனார். எப்போ? சின்ன வயசு. அப்போ அந்த பாடலுடைய விளக்கம் நாமெல்லாம் இப்போ அருட்பாவலருக்கு அவர் எழுதியது. சரி, இதெல்லாம் நடந்து போச்சா? இது அப்புறம் பேசுவோம். அப்போ இந்த குழந்தைகளை இந்த 5 மாத குழந்தைய சிதம்பரத்தில் நடந்தது இவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களான்னா சொல்லலை. 5 மாத குழந்தை, அம்மா செத்து போயிட்டார், அப்பா செத்து போயிட்டார். அங்கே கூட இருந்தவங்களுக்கு இந்த விவரமே தெரியாது. இவருக்கு 5 மாத குழந்தை. இந்த 5 மாத குழந்தையான ராமலிங்கம் தன்னுடைய 47வது வயசு அருள் விளக்க மாலையில் எழுதினார். சிதம்பரத்தில் நடக்கும்போது 5 மாத குழந்தை இது. அந்த குழந்தை அங்கே நடந்த நிகழ்ச்சியை தன்னுடைய அருள் விளக்க மாலை என்ற ஒரு தொகுப்பில் அவர் எழுதுகிறாரு. தாய் முதலோரோடு சிறிய பருவமதில்
திருத்தில்லை தலத்திடையே திரைதூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாமல் எல்லாம் வெட்ட வெளியாக காட்டிய என் மெய்யுறவாம் பொருளே, காய்வகை இல்லாத உலத்தே கனிந்த நெருங்கனியே, கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கழிப்பேன். யார்? இறைவன். பச்சிலம் குழந்தையாக கருவிலே வளர்ந்த அந்த அருள் ஒரு நாள் கூட அது மாற்றமில்லாமல், கல்விக்கூடம் செல்லாமல், எந்த புத்தகத்தையும் படிக்காமல் அருள் என்ற அந்த ஆற்றலினால் அருள் பாக்களாக ஒரு 6000 பாடல்களுக்கு மேல் எழுதி வைக்கிறார். இன்னொரு விஷயம் சென்னையில் நடந்தது. சென்னையில் அவர் வாழுகின்ற பொழுது இவருடைய பிரசங்கம், இந்த மாதிரி பையன் வயசுல ஒரு பிரசங்கம் பண்ணதுன்னா சாதாரண காரியமா அந்த காலத்தில்? அப்போ சோமு செட்டியார்னு ஒருத்தர் பெரியவர், பயங்கரமான வசதி படுத்துவார். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி போர் நடத்துறாரு இல்லையா, இது மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு வருஷமும் நிகழ்ச்சி நடத்துவார். ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறது அவருக்கு வழக்கம். பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் வர வச்சு அவர்களெல்லாம் பேச வச்சு இந்த மனித குலத்திற்கு ஏதாவது ஒரு ஆன்மீக சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்ற கருணையோடு செஞ்சுட்டு இருக்கிறவர் சோமு செட்டியார். அப்போ அந்த சோமு செட்டியாருடைய சொற்பொழிவுக்கு யாரை போடுறாங்கன்னா ராமலிங்கத்தினுடைய அண்ணாவை போடுறாங்க, சபாபதி. அவர் அப்போ பெரிய சொற்பொழிவாளர். ராமலிங்கத்தினுடைய அண்ணா சபாபதி என்பது பேர். அவர் சொற்பொழிவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நிகழ்ச்சி இப்போ எனக்கு பத்திரிக்கை போட்டாங்க, பேப்பர் எல்லாம் அடிச்சுட்டாங்க, எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. நான் திடீர்னு வரலன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? என்ன கேட்டாங்க, பேப்பரில் எல்லாம் பத்திரிக்கை அடிச்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிட்டாங்க. நான் திடீர்னு வரலன்னா நடத்துகிறவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அவங்க என்னென்னாலும் நினைக்கலாம், என்ன திட்டலாம், மனசுக்குள்ளேயே புலம்பலாம், அதுக்கு இல்லை சொன்னவங்க பேரில் எரிஞ்சு விடலாம், என்னென்ன நடக்கும். ஆனால் அன்னைக்கு சோமு செட்டியாருடைய முதல் நாள் சொற்பொழிவு சோமு செட்டியாருடைய வண்டி போகுது எங்கே அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அப்போல்லாம் குதிரை வண்டியில் போகும்போது அங்கே அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்குது. நின்று வண்டி ஒரு சபாபதிக்கு குளிர் காய்ச்சல் எழுந்திருக்க முடியல, பயங்கரமான நடுக்கம், என்ன செய்யறதுனே புரியல. வண்டி வந்தாச்சு, சொற்பொழிவு அங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. அரை மணி நேரத்தில் அங்கே போய் ஆகணும். இவரால் ஒன்றும் முடியல. உடனே சபாபதியினுடைய மனைவி பாப்பாத்தின்னு பேர், அந்த அம்மாவை கூப்பிட்டு ராமலிங்கத்தை போய் ஏதாவது ஒரு 2 பாடலை பாட சொல்லி ஆரம்பிச்சுட்டு வர சொல்லுங்கள், நாளையிலேருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு ஒரு ஆறுதலாக அந்த வண்டிக்காரர்கிட்ட சொல்லி ராமலிங்கத்தை கூப்பிட்டு ராமலிங்கத்தை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவர் சோமு செட்டியார் இப்போ அண்ணா நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எப்படி மரியாதையாக கூட்டியாந்தார் இல்லையா, அது மாதிரி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே வருவார், அவர் சொற்பொழிவாளர் வராருன்னு சொல்லிட்டு தட்டத்தோட பழத்தோட அவரை வரவேற்கிறதா எல்லாரும் போய் நிற்கிறாங்க. ஆனால் 6 வயசு பையன்தான் இறங்குறான், சபாபதி இல்லை. அவருக்கு எப்படி இருக்கும் மனசு? உடனே சொல்கிறாரு, அண்ணாருக்கு உடம்பு சரியில்லை, ஐயா மன்னிச்சுங்க, நான் ஏதோ ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நான் ஆரம்பிச்சிட்றேன், நாளையிலேருந்து அண்ணார் வந்துடுவார், அதனால் நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து மன்னிக்க வேணும்னு ராமலிங்கம் சொல்லிட்டார். இது என்ன இறைவன் சோதனை அப்படின்னு அவர் நினச்சி, மக்களெல்லாம் ஆறாவாரமாக இருக்கிறாங்க, வருவார், மேடையில் ஏறுவார், பேசுவார்னு. ஆனால் பையனை கொண்டு போய் 6 வயசு பையனை ஸ்டேஜில் உட்கார வைக்கிறேன். எல்லாம் ஒரு சலசலப்பு. ஆனால் அதுதான் முதல் சொற்பொழிவு, கன்னி சொற்பொழிவுன்னு பேர். ராமலிங்கத்தினுடைய முதல் சொற்பொழிவு, அது பேர் கன்னி சொற்பொழிவு. அப்போ தான் சேக்கிழார் பாடல் எடுத்தார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாய நீர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவார் மலர்ச்சிலம்படி வாட்டி வணங்குவோம். அந்த உலகு என்ற வார்த்தைக்கு மட்டும் இரவு 12 மணி வெளியில் சொற்பொழிவு பண்ணியிருக்கார் ராமலிங்கம். செட்டியார் அப்படியே தன்னை மறந்து விட்டார். மக்கள் எல்லாம் அப்படியே அமைதி கண்டு விட்டார்கள். அவர்களுக்கு பசி இல்லை, உறக்கம் இல்லை, அப்படியே ஒரு ஆடாமல் அசையாமல் அந்த கணீர் என்ற குரலை கேட்டு கேட்டு அப்படியே மயங்கி அப்படியே உட்கார்ந்துருக்கார்.
அவராக முடித்தார். இவர்களுடைய நிலையை பார்த்து இத்துடன் என்னுடைய சிறிய உரையை கன்னி சொற்பொழிவை முடிக்கிறேன். நாளை என்னுடைய அன்னார் வந்து உங்களிடத்திலே கலந்து உரையாற்றுவார் என்று சொல்லிவிட்டு நிகழ்ச்சி முடிச்சிட்டார். அப்போ தான் எல்லாருக்கும் விழிப்பு வருது. சென்னை நகரமே காலையில் பரவி போச்சு. நடந்த வரலாறு, கற்பனைகள் அல்ல. சென்னை மாநகரம் பொழுது விடிந்த உடனே ராமலிங்க என்ற ஒரு பையன் கன்னி சொற்பொழிவு நிகழ்த்தினான். உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சொற்பொழிவை யாரும் கேட்டதில்லை என்ற ஒரு செய்தி எல்லா இடத்திலும் பரவிவிட்டது. உடனே அவர் நிகழ்ச்சி முடிந்த உடனே என்னென்னவோ கொடுக்குறாங்க. அது வண்டிக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு இறங்கி வீட்டுக்கு போயிட்டார். 6 வயசு பையன். உடனே அவர் சரி சொற்பொழிவு பண்ணியிருப்பா, என்ன நடந்தது தெரியல, அவர் குளிர் காய்ச்சல படுத்துட்டார். காலையில் செட்டியார் வரார். காலையில் அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு சலங்கை கட்டிக்கிட்டு ஜல் 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 என்று சபாபதி வீட்டுக்கு வந்து நிற்கிறார் வாசப்படியில். சபாபதிக்கு நடுங்கும். என்ன தெரியலையே, நேற்று தம்பி அனுப்பணுமே, காலையிலேயே செட்டியார் வந்துட்டாரு, என்ன நிகழ்ச்சி நடந்ததா என்னன்னு தெரியல, கோபத்தோடு வருவார் போல இருக்குன்னு சொல்லிட்டு வெட்கி தலை குனிந்து வெளியே வந்து ஐயா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார். செட்டியார் சொல்கிறாரு, உடம்பு சௌகரியமா? ஐயா சௌகரியம் ஐயா, இன்னைக்கு நான் வந்துடுறேன். இல்லை இல்லை, நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறதுக்கு தான் வந்தேன், இன்றைக்கு நீ வர வேண்டாம், உடம்பை நல்லா பார்த்துக்கோ, இன்னும் ரெஸ்ட் எடுத்துக்கோ, உன் தம்பியே இன்னைக்கு சொற்பொழிவுக்கு அனுப்பிட்டு போகிறேன். ராமலிங்கத்துக்கு சொற்பொழிவுக்கு அனுப்புங்க, நீங்கள் உடம்பை நல்லா பார்த்துங்க, எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது. இவர் கிண்டலுக்கு சொல்கிறாரு நினச்சிட்டு ஐயா கண்டிப்பாக வந்துடுறேன், கண்டிப்பாக இல்லை, உண்மையாக சொல்லுகிறேன் சபாபதி, சொல்வதை கேளுங்கள், காலையில் வண்டி நாளைக்கு மாலை அனுப்புவோம், மாலையில் அனுப்புவோம், நீங்கள் ராமலிங்கத்தை அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டார். இவருக்கு ஒன்றும் புரியல. உடனே அவர் என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு புரியல. சாயந்தரம் வண்டி வருது, வண்டியில் அனுப்பிடுறாரு. அனுப்பிவிட்ட பிறகு சபாபதியும் தன்னுடைய மனைவி பாப்பாத்தியும் ஒரு வேடம் போட்டுக்கொண்டு, ஏன்னா சபாபதி போனால் எல்லாருக்கும் தெரியும், ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு என்னதான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டாங்க, யாருக்கும் தெரியாது. சென்னை மாநகரத்தில் முதல் நடந்த கூட்டத்தை கேள்விப்பட்டு 2வது நாள் வந்து அங்கே உட்கார்றது நிற்கிறதும் இடம் கிடையாது, எல்லாம் பூஜி போச்சு. பூஜி போன உடனே ராமலிங்கம் போகிறாரு, மறுபடியும் இறக்குறாங்க, போய் உட்கார்றாரு. அதே மாதிரி கண்டினியூட்டி எடுக்கிறார். இறைவனுடைய உண்மைகளை எடுத்து அவர் சொல்கிறார். இறைவன் என்றால் யார், எப்படி இருக்கிறார், அவருடைய உருவம் என்ன, அருவம் என்ன, உருவருவம் என்ன, எங்கிருந்து நாம் எல்லாம் வந்தோம், எங்கே இருந்தோம், இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு என்பதெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். தெளிவுபடுத்திய உடனே அன்னைக்கு அதே மாதிரி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நிகழ்ச்சி அவர் தான் முடிக்கிறார், மற்றவங்க முடிக்க சொல்லலை. முடித்த உடனே அவர் பாட்டில் செட்டியார் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து வண்டியில் அனுப்புகிறார். இங்கே வீட்டிற்கு வந்த உடனே, ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த செய்திகள் நிறையா, அது சொன்னால் அவங்களுக்கு லேட்டாகும். அந்த அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு பையன் தம்பி போகலைன்னா அவரை திட்டிருக்கிறாரு, சோறு போட வேண்டாம்லாம் கொண்டாடிக்கிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகலை, ஊரை சுற்றுறான், கோயிலாக சுற்றுறான், அதனால் அவனுக்கு சோறு போடாதீங்க அப்படின்னும் போது அந்நியார் வந்து யாருக்கும் தெரியாமல் பின்புற வழியாக கொடுங்கனாரை வர வச்சு சோறு போட்டுட்டு இருக்கிறது பழக்கம். இது வந்த உடனே சொற்பொழிவை கேட்டு வீட்டிற்கு அந்த வண்டி வந்து ராமாயணம் இறங்கி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவர் வர வர 2 பேரும் காவல் விடுறாங்க. அந்நியம் அண்ணனும் 6 வயது குழந்தையினுடைய 6-7 வயசு இருக்கும் குழந்தை காலில் இருந்தோன்னு இவருக்கு துடிச்சிட்டார். அண்ணா, இது என்ன நியாயம்? நீங்கள் யார், நான் யார், என்னுடைய காலிலே விழுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? யார் செய்யக்கூடிய வேலை இது? தயவு செய்து இந்த வேலையை செய்யாதீர்கள் என்று கொடுக்கொண்டு விட்டுட்டு உள்ள மேலே போயிட்டார் மாடிக்கு. அப்பொழுதுதான் தெரிந்தது, சொல்லுகிறார் சபாபதி, இவன் என் தம்பி என்று நினைத்தேன், ஒரு ஞான குழந்தை என்று எனக்கு தெரியாமல் திட்டிவிட்டேன். இந்த கை அவனை அடிப்பதற்காக ஓங்கியிருக்கிறது. இந்த கை என்னுடைய கையா என்று நினைத்து அவர் இதை வெட்டிவிடலாமா என்றெல்லாம் நினைக்கிறார். அந்த அளவிற்கு தன்னுடைய தம்பியினுடைய அந்த அருள் வார்த்தையை கேட்டு மதிமயங்கி போனார்.
இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுதுதான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஒரு பெரிய வரலாறு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனை வரும். இந்த உலக மக்களை திருத்துவதற்குத்தானே என்னை அனுப்பினார் இறைவன். இந்த கூண்டுக்குள்ளே இருந்து நாம் வாழ்வதற்கு அல்ல. இந்த உலக மக்களுக்கு உண்மையான இறைவன் யார் என்பதை இந்த உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீட்டை விட்டு கிளம்பி விடுகிறார். பல ஆலயங்களெல்லாம் சென்று பாடல்களெல்லாம் பாடி எங்கே செல்லுகிறார்? இறுதியிலே சிதம்பரத்திற்கு சென்று, சிதம்பரத்திலே அவருக்கு நெருங்கியவர் பழகியவர் கருங்குழியிலேயில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்டியார், புருஷோத்தம ரெட்டியார்னு பேர். அவர் அன்பின் காரணமாக எங்கள் வீட்டில் தங்குங்கள் என்று சொல்ல அவர் அன்பை ஏற்றுக்கொண்டு கருங்குழியிலே வந்து தங்குகிறார். கருங்குழியிலே தங்குகின்ற பொழுது ஒரு அறை கொடுக்கப்படுகிறது, ஒரு சின்ன அறை. இன்னைக்கு போன கூட பார்க்கலாம். அவர் உட்கார்ந்த அறையை ஒரு பார்வைக்காக வச்சிருக்கார். அந்த அறையிலே இருந்து இரவு பகலாக அவர் எழுதுவார். எழுதுகின்ற பொழுது அந்த ரெட்டியாருடைய மனைவி தினமும் எண்ணெய் வைக்கும் பழக்கம், விளக்குக்காக எண்ணெய். அப்போ நம்ம மாதிரிலாம் எலக்ட்ரிக் லைட்டு கிடையாது, எண்ணெய் லைட்டு தான். இது ஒரு நாள் அவங்க எண்ணெய் வைக்கிறதுக்கு மறந்துருச்சு. ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகிறதுனால அந்த களையத்தை கழுவி அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடுச்சு. அதை நாளைக்கு எண்ணெய் ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு அதை தண்ணி ஊற்றி அந்த இடத்துல வச்சுட்டு அது மறுபடியும் கழுவிக்கலான்னு வச்சிருச்சு. இவர் எழுதிட்டு இருக்கார். இரவில் எழுதும்போது எண்ணெய் குறைஞ்சிருச்சு. திரியினுடைய அந்த பிரகாசமானது குறைஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற சொம்பை எடுத்து ஊற்றுறார். ஊற்றின உடனே இவர் எண்ணெய் மாதிரி அது எரியுது. இவருக்கு தெரியல, அவர் மண் எழுதிட்டு இருக்காரு. காலையில் இந்த அம்மா வருது. அதுக்கு அப்போ தான் ஞாபகம், ஐயாவுக்கு நம்ம எண்ணெய் வைக்காத வந்துட்டோம், காலி சொம்பை கழுவி தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டுமே, இன்றைக்கி நைட்டில் அவர் எண்ணெய் இல்லாத என்ன சிரமப்படுறாரு தெரியுன்னு அவசரமாக பார்க்குறது. அந்த அம்மா பார்க்கும்போது மறுபடியும் எண்ணெய் எடுத்து ஊற்றுறாரு. தண்ணி எண்ணெய் போல் எரியுது. ஐயா, என்ன அதிசயம், நான் தண்ணி தானே வச்சேன், நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, விளக்கு எரியலேன்னு அந்த அம்மா ஓப்பன் பண்ணிடுச்சு. சொல்லாதேன்னு வெளியே சொல்லாதன்னு நிறுத்துற, இது சொல்லிடுச்சு எல்லாருக்கிட்ட. அதான் தண்ணியில் விளக்கு எரித்த இல்லைன்னு இன்னைக்கு பேர் கருமொழியில். வெள்ளலா தண்ணீரில் விளக்கெரித்த இல்லம்னு அங்கே இருக்கும், நீங்கள் போனால் பார்க்கலாம். தண்ணி ஊற்றுறாரு, அது என்ன மாதிரி எரியுது. ஏன்னா அருளாளர்கள் எதை நினைக்கிறார்களோ அது தன்மையாக அது மாறிடும். அது எண்ணெயா தண்ணியா வெண்ணையான்றதெல்லாம் கிடையாது. அது என்ன நினைத்து அவர்கள் செயல்படுகிறார்களோ அதனுடைய தன்மையாக மாறுவது என்பது மற்பாலம் தான் தெரியும். அதுக்கு முன்னெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நண்பர்களே, வள்ளலார் என்பது இந்த உலகத்திற்கு இறைவனால் வருவிக்க உற்றதல். இரண்டாவது, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வழியை காட்டினார். வழியை காட்டுவதற்கு என்ன தேவை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கடவுள் இருக்கிறார், அது எவ்வண்ணமாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதெல்லாம் கதைகளில் நம்ம சொல்லி புரிய வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பது யாருன்னு தெரியுமா? பஞ்சபூதங்களுடைய இயக்கம் என்ன, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? நாமெல்லாம் எங்கிருந்து வந்தோம்னு தெரியுமா? ஏன் நம்ம இந்த பூலோகத்திற்கு வந்தோம்? வரவேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏன் பல கோடி பிறப்புகளை எடுத்து இறுதியில் மனித பிறப்பு கிடைக்கணும்? மனித பிறப்பு கிடைச்சோடனே ஏன் மரணம் அடையணும்? மனித பிறப்பு கிடைச்சோடனே வாழ்க்கையில் இன்பம் துன்பங்கள் கலந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இன்பம் வருது, ஏன் துன்பம் வருது, ஏன் மரணம் வருது? இதுக்கு நம்மளுடைய வரலாறுகளில் பாவங்கள் புண்ணியங்கள்னு பேசுவாங்க. இதுக்கு பேர் நம்ம வச்சிருக்கிற பேர் என்ன? பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தார் போல வாழ்க்கை அமையும். பாவம் செய்தவன் துன்பப்படுகிறான், புண்ணியம் செய்தவன்
மகிழ்ச்சி அடைகிறான்னு சொல்லிட்டு இருப்போம். இதுதானே நம்ம உலக வரலாறு. அப்போ பாவப்பட்டவனுக்கு மரணம் வருது, நல்லது செஞ்சவனுக்கு ஏன் மரணம் வருது? நீங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பத்தை தான் கணக்கு போட்டீங்களே தவிர இறுதி தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இறுதி தீர்ப்பு என்ன? எல்லாருக்கும் மரணம். நீங்கள் ஏன் இந்த மரணம் வரணும்? நல்லவனுக்கு மரணம் வருது, கெட்டவனுக்கு மரணம் வருது. அப்போ எப்படி நீங்கள் நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சுங்க? நீங்கள் விடை எல்லாத்தையும் கேட்ட விடையை இந்த விடையை கேட்டீங்களா? கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவீர். இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற என்னை விட்டு அந்த உலகத்தில் யாரும் இல்லை. என்னுடைய ஆட்சி தான் உயர்ந்தது. நான் சொன்னதான் சட்டம். நான் எவ்வளோ கோடி கோடியாக கூட கொள்ளடிச்சா கூட என்னை யாரும் பிடிக்க முடியாது. நான் சட்டத்திலிருந்து மீண்டு வந்துடுவேன். எனக்கு மக்கள் துணை இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது இல்லையா, படைபலம் இருக்கிறது. இப்படியெல்லாம் தான் இன்னைக்கு நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கிறோம் எல்லாரும் இல்லையா. இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். கரணமிக கடிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவீர் மரண பயம் தவிராத வாழ்வதில் என் பயன். நீ பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டே நாட்டை ஆளுன்ற, உலகமே என் கையில் என்ற, படைபலம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, கோடான கோடி சொத்துக்கள் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நிலப்பரப்பு இருக்கிறது. நீ தானே சாவர. நீ சாகாத இருந்தால் பரவாயில்ல. யூ ஆர் எ கிரேட். நான் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தேன், எனக்கு மரணம் வரவில்லை. மக்களுக்கு நல்லது செய்தேன், எனக்கு மரணம் வரவில்லை. மக்களுக்கு தொண்டு செய்தேன், எனக்கு மரணம் வரவில்லை. என்னுடைய மனைவிக்கு நான் நல்ல கணவனாக இருந்தேன், எனக்கு மரணம் வரக்கூடாது. என் குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இருந்தேன், எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு யாராவது கேட்டீங்களா? இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொல்றார். இந்த உலகத்தில் மரணம் அடைவர்கள் யாராக இருந்தாலும் கடவுள் அருளை பெறவில்லை என்பதுதான் அவர் சொல்றாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், கடல் உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், நீ மரணம் உனக்கு வந்துவிட்டால் நீ சராசரி மனிதன் தான். அது ஒன்றும் வேற்றுமையே கிடையாது. வாழ்றதோட நீங்க வாழலாம், செத்துட்டு பாடு தெரியுமா என்ன இருக்குன்னு? வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர். உய்யகத்தே உரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையரே வாழ்க்கை என மதித்ததனை பெறவே செய்யகத்தே விரும்பி இங்கே வந்துடுமின். நீ எங்க வந்தா அருளை கிடைக்கும்? உண்மையான இறைவனுடைய தொடர்பு கிடைத்தால் மரணத்தை வெல்லும் வழிகளுக்கு கண்டுபிடிக்கும் வள்ளலார். வள்ளலாருடைய தீரி மரணமில்லாத பெருவாழ் வாழ்வது. மற்றவர்கள் எவ்வளவு வேணாலும் சொல்லியிருக்கலாம், அதிலே நாம் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. அருளாளர்கள் எத்தனையோ பேர் எந்தெந்த வகையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். வள்ளலாரே சொல்லுவார், மாணிக்க வாசகர் எதில் கலந்தாரு? நம்ம வரலாறு சொல்றோம் இல்லையா? வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பும் சாற்றினிலே தேன் கலந்து சுவை பழம் கலந்து அடிக்கிட்டே போவார். அப்ப அவர் எதுல கலந்தாரு? வானத்தில் கலந்தார். வானத்தில் கலந்தவருக்கு பேரு வானம்னா என்ன? வெளி இல்லைங்களா? எல்லா ஞானிகளுமே ஒவ்வொன்றில் கலந்திருக்கிறார்கள். பெரிய அருளாளர்லாம் நீர்ல கலந்தவங்க இருக்காங்க, பூமியில கலந்தவங்க இருக்காங்க, அக்னியில கலந்தவங்க இருக்காங்க, வானத்தில் கலந்தவங்க இருக்காங்க, காற்றில் கலந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு சர்டன் டைம், 1 லட்சம் 2 லட்சம் ஆண்டுகளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்களுடைய அருளுக்கு ஆற்றலுக்கு தகுந்தார் போல சகல
விஞ்ஞான கலர்னு அது பேர். சகலர் மாண்டால் எப்படி, விஞ்ஞான கலர் மாண்டால் எப்படி, ஞானாந்த கலர் வாழ்ந்தா எப்படி? இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை தரம் இருக்கிறது. நாம் மோடாமொழியாக எல்லாம் ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே வள்ளலார் அதுக்கு என்ன சொல்றாரு? வையகத்தி வானகத்தி மற்றகத்தி உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதி. நீ பஞ்சபூதங்களில் கலந்தாலும் அது பெரிய வாழ்க்கை அல்ல, இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை பார்ப்பதென்றால் இந்த உடம்பு, இந்த மனித தேகம், இது ஒளி தேகமாக மாற வேண்டும். இந்த தேகமானது மரணம் அடையக்கூடாது. மரணம் அடைந்தால் பிறப்பு உண்டு. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. உனக்கு இந்த சடமானது தீக்கோ இல்லை மண்ணுக்கோ இரையாகிவிட்டால் நீங்கள் மறுபடியும் மனித பிறப்போ வேறு பிறப்பை எடுத்தே தீரணும். நம்மளுடைய சமய மதங்கள் என்ன சொல்லியிருக்கிறது? இறந்த பின்னால் வைகுண்டம், கைலாயம், சொர்க்கம், நரகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வரலாறு படிக்கிறோம் இல்லையா? இந்த சொர்க்கம், கைலாயம், வைகுண்டம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது. வெளியில் கிடையாது. வெளியில் பஞ்சபூதங்கள் தான். இந்த வெளியில் பெரிய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அது கூட என்ன கலவை இருக்கு? கிரகங்கள் கலவை இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன நிறைஞ்சிருக்கு? அணுக்கள் நிறைஞ்சிருக்கு. அது எத்தனை விதமான அணுக்கள்? வாலணு, திரவணு, லகுவணு, குருவணு, விபுவணு, பரமணு, அணு, 7 விதமான அணுக்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது. பஞ்சபூதங்கள் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் உயிர்களுக்கு வேண்டிய உபகாரங்களை அது தன்னைத்தானே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை போய் நீங்க குறை சொல்லலாமா? இறைவன் படைத்தது தன்னுடைய கணக்கு பிரகாரம், சட்டத்தின் பிரகாரம், இயற்கை சட்டத்தை மீறாமல் அதனுடைய வேலையை இது செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பான வாழ்க்கை நீங்கள் வாழுகின்ற பொழுதுதான் மரணம் சம்பவிக்கிறது. யாருமே இயற்கையை ஒன்றி இயற்கையை சார்ந்து இயற்கையோடு கலக்கக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்தில் யாரும் வாழவில்லை. அததான் வள்ளலார் சொல்வார், இறந்தவரை எடுத்திடும் போது அகற்றுகின்ற உலகி இரவாத பெருமகனை நேரடைய மாட்டேன் மறந்திருந்தி பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு. இது நியாயமா? பிணி மூப்பு வரலாமா? இறைவன் அதற்காகவா உங்களை படைத்தார்? எதற்காக படைத்தார் இறைவன் மனித குலத்தை? உயர்ந்த அறிவு பெற்றவன் மனிதன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்ற பிறவிகளெல்லாம் கீழிருந்து வருவது. ஊர்வன, பரப்பன, நடப்பன, தேவர், அசுரர், அதுக்கப்புறம் தான் மனித பிறப்பு. மனித பிறப்பு 6வது பிறப்பு இல்லை, 7வது பிறப்பு. இன்னும் இந்த சீக்கிரட்டே நமக்கு தெரியாது. அப்ப இந்த 7வது பிறப்பு ஏன் கொடுக்கப்பட்டது? அதனாலதான் அவர் சொன்னார், பழைய வரலாறு சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் கல்லானா 7 பிறப்பும் தெய்யாரா, எல்லாருக்கும் பொல்லானா நாடுன்னு வரலாறே வந்திருக்கு. நம்ம அதெல்லாம் அந்த கணக்குக்கு போறதில்ல, அதை நினைக்கிறதில்ல. இது 7வது பிறப்பு. இது இறுதியில் இறைவனை கண்டு இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய பிறப்பு தான் மனித பிறப்பு. இதனால்தான் இதுக்கு உயர்ந்த பிறப்பு என்று பேர். இந்த மனித தேகத்திற்கு மட்டும்தான் இறைவன் அருளை கொடுக்கிறார். மற்ற தேகத்துக்கு அருள் கிடைக்காது. ஆன்மா இருக்கும், ஜீவன் இருக்கும், உடம்பு இருக்கும். உடம்பு, உயிர், ஆன்மா, இது 3 இல்லைன்னா எந்த உடம்பும் இயங்காது. புரியுதுங்களா? அப்ப எப்படி இந்த உடம்பு வந்தது? உடம்பு வந்த வழி யாருக்காவது தெரியுமா? வள்ளலார் சொல்லுகிறார், உடம்பு ஒரு வகையை
உயிர் வகை அறியீர், உடல் வறுக்க உண்டு நிலம் உறங்குதற்கே அறிந்தீர், மடமுகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுரை கற்றேன். இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர், ஏழை உலகீரே. நடமுறியல் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுவினோ புண்ணியம் சார்வீரே. உடம்பு வந்த வழி தெரியவில்லை, உயிர் வந்த வழி தெரியவில்லை, உடம்பும் உயிரும் எப்படி உடம்பை விட்டு போகிறது என்பது தெரியவில்லை, போரம் என்பது அங்கே எங்கே செல்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் இதுதான் காட்சியாக அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து 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 நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இதுக்கு எப்படி கிடைச்ச உடம்பு தெரியுமா? காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுதிரைத்து கழிக்கின்ற உலகி, கூடு விட்டு போயினவின் எது புரிவி, எங்கே குடியிருப்பீர், பாடுபட்டி பயனறியீர், பாட்கரைத்து கழித்தீர், பட்டதெல்லாம் போதும். பரவர் வருதருணம் ஈடுகட்டி வருவீரேல் இன்ப மிக பெறுவீர், என்மை உரைத்தேன் என நான் உண்மை உரைத்தேன். என்ன அந்த பாட்டில் புரியுது நமக்கு? ஒரு பெரிய ஃபாரஸ்ட், கல்லும் மண்ணும் செடியும் முள்ளும் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட். அதை ஒரு அறிவாளிகிட்ட கொடுத்து இதை வச்சு புடைச்சிக்கன்னு சொல்கிறான். அவன் திறமையில் என்ன பண்ணுறான்? மரங்களை வெட்டி, வேர்களை வெட்டி, முட்களை வெட்டி, கல்லுகளை நகர்த்தி எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்தை நன்றாக உழுது கற்களை எடுத்து ஒரு போரை போட்டு தண்ணி வர வச்சு புஞ்ச பயிரை விட நஞ்ச பயிர் வைக்கிற அளவுக்கு அவனுடைய அறிவு திறமையினால் அந்த ஒரு டார்க் ஃபாரஸ்ட் எதுவும் உதவாது என்று சொன்ன அந்த இடத்தை நஞ்சை பயிர் வைக்கிற அளவிற்கு அவன் கொண்டு வந்து விடுகிறான். அதான் காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு. அங்கே என்ன வைக்கணும்? நஞ்ச பயிரில் நெல், கரும்பு, வாழை, வெற்றிலை, இதானே நஞ்ச பயிரில் வைக்கிறதா அந்த காலத்தில் நம்ம சொல்கிறோம். அதை விட்டுட்டு என்ன போட்டுறோம் நம்ம? அவன் எப்படி நெற்பயிரை வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த நிலத்தை பண்படுத்தி வைத்துவிட்டு இறுதியிலே அவன் விஷத்தை அங்கே கொட்டுகிறான். நெல்லை வச்சிருக்கலாம், கரும்பு வச்சிருக்கலாம், வாழையை வச்சிருக்கலாம். கரும்பை விட்டு கடுகிரத்து கழிக்கின்ற உலகி, கூடு விட்டு போயினவின் எது புரிவி, ஐயோ எங்கே குளித்தெறி, பாடுபட்டி பயனறியீர், பாட்கரைத்து கழித்து, பட்டதெல்லாம் போதும், இவ்வளவு நாள் நீங்கள் பட்டது போதும், இனிமேலாவது நான் சொல்றது கேளுங்கன்ற. அதுபோல இறைவன் பல கோடி பிறப்புகளை கொடுத்து இந்த உடம்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்த உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? இறைவன்கிட்ட தொடர்பு வைக்கணும். இறைவன்கிட்ட தொடர்பு வைக்கிறதுக்கு என்ன வழி? இதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்போ இறைவன் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இறைவன்கிட்ட தொடர்பு வைக்கணும். இறைவனுடைய தொடர்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்படி கிடைச்சா அவர்கிட்ட இருந்து என்ன நீங்கள் வாங்கணும்? இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனித வாழ்க்கை ஃபினிஷ். ஏன்னா நம்ம கேட்குற கடவுள்லாம் வேற. நம்ம எந்த கடவுளை கேட்டுக்கிறோம்? இப்போ கோயிலுக்கு எல்லாரும் போகாதவங்க யாரும் இல்லை, அபிஷேகம் ஆராதனை பண்ணவங்க யாரும் இல்லை, தினமும் இறைவனை வேண்டாதவங்க யாரும் இல்லை, உங்களுடைய குறைபாடுகளை சொல்லாத தெய்வங்கள் கிடையாது. எது குடும்பத்தில் ஒரு சிக்கல் வந்தாலும் கூட நம்ம யார்கிட்ட போய் கூட சொல்கிறோம்? ஒன்று நம்ம கணவர்கிட்ட சொல்லுவோம், இல்லையே பையன்கிட்ட சொல்லுவோம், இல்லை உற்றாரவர்கிட்ட சொல்லுவோம். யாராலையும் முடியலைன்னா என்ன பண்ணுறோம்? கடவுள்கிட்ட போகிறோம். எப்போ நம்ம கடவுள்கிட்ட போகிறோம்னா யாராலையும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத நேரத்தில் இறுதியாக இறைவன்கிட்ட போகிறோம். ஏன்னா இறைவன்கிட்ட போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மௌனம்.
நம்ம உரிமையாக பேசுகிறோம். வேறு யார்கிட்டையும் பேச முடியாது. நம்மளுடைய மனசுக்குள்ள நம்ம உரிமையை பூரா யார்கிட்ட சொல்கிறோம்? இறைவன்கிட்ட சொல்கிறோம். அதுதான் மானசீக உறவு இல்லைங்களா? இப்போ நான் முதல் பாடினேன் இல்லையா, அந்த பாட்டில் என்ன பாட்டது? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு